ஹாய் ஆல், நமஸ்தே. வரப்போகிற ஆகஸ்ட் 2026 மத்தியமா எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மத்தியமாக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல फर्स्ट पेपर பார்க்கலாம். फर्स्ट रोमन किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए அப்படின்னு இருக்கும். அதாவது இது இஆர்சி 3 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதணும். 1க்கு 5 மார்க்ஸ். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா, ஏக் பூந்தில் இருக்க லோக் யோ ஹி ஹை அப்படிங்கிற இஆர்சி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து அத்புத் மாயாவில் இருக்க கைஞ்சி நகி அப்படிங்கிற இஆர்சி, அப்புறம் இந்திரதனுஷில் இருக்க 2 இஆர்சியும் நாரங்கி லால் யஹ் கஹா, இந்த 4 இஆர்சியும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒன்று வரும். நீங்கள் அட்டன் பண்ணி தாராளமாக 5 மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்து செகண்ட் ரோமன் கின்ஹி 5 பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கியே, அதாவது ஏதாவது 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுதினா போதும். 8 கேட்டிருப்பாங்க, அதுலேருந்து 5 எழுதணும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக இந்த ரோமனுக்கு 10 மார்க்ஸ். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னா, संगति का फल पोयम्ல இருக்க பூரே கைசே பலே பன் ஜாத்தே, கமல் கியோ நஷ்ட் ஹோ ஜாத்தா ஹை, லக்கடி கோயலா கைசே, இந்த 3 கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஏக் பூந்தில் கவி பூந்து கே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பூந்து கைசே மோத்தி பஞ்சாத்தி, இந்த 2 கொஷினும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அத்புத் மாயால வன்ஷி விரிக்ஷ் அந்த கொஷினும் வன்மாலிகி கராமத் கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்திரதனுஷ் போயம்லேருந்து இந்திரதனுஷ் கைசே பிரகட், அப்புறம் இந்திரதனுஷ் மே கித்னே அப்படிங்கிற அந்த 2 கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹோன்ஹார் பாலக்லேருந்து ஹோன்ஹார் பாலக் கியா கமாத்தே ஹை, ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர், அப்புறம் ஹோன்ஹார் பாலக் பாட் சிக்கானே கேலியே, இந்த 3 கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோஹே பாட்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஷினாவது வரும். ரஹீம் பிரேம் கி, விருந்து கே அனுசார், ரைதாஸ் கே தோஹே, இந்த 3 கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் இப்போ கொடுத்துருக்க கொஷின்லாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் ரோமன் கிசி ஏ கவிதாக்கா சாராஞ்ச் லிக்கியே, அதாவது போயமோட சம்மரி எழுதணும். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு 14 மார்க்ஸ் இருக்குது. இதுக்கு அத்புத் மாயா, இந்திரதனுஷ், ஹோன்ஹார், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்திரதனுஷ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த ரோமன் கின்ஹி தோ பத்தியோं का कंठस्थ रूप जो का त्यों लिखिए, அதாவது தோஹே எழுதணும். நமக்கு மொத்தமாகவே 6 தோஹே தான் இருக்குது. அதில் 3 கொடுத்து 2 கேட்பாங்க. 5 மார்க் இதுக்கு. முடிஞ்சால் 6மே படிங்க. அப்படி இல்லாட்லைன் அப்படின்னா கஸ்தூரி குண்டல் வசே அந்த தோஹே, வித்யா தன் உத்தம் பினா அது, அப்புறம் ஹரிசா ஹீரா சாண்ட் அது, அப்புறம் ஆவைத் ஹி ஹர்ஷை நகி, இந்த 4 தோகையும் நல்லா பார்த்துக்கோங்க. தோகையில் கொஞ்சம் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் இந்த 4ஐயும் நல்லா படித்து நல்லா எழுதி பாருங்க. அடுத்து 5th ரோமன் கின்ஹி 5 கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியே, அதாவது மீனிங்ஸ் எழுதணும். இது 7 லெசன் இருக்குது நமக்கு. ஒவ்வொரு லெசன்லேயும் மினிமம் 5 to 6 மீனிங்ஸ் இருக்கும். அது எல்லாமே படிங்க. அப்படி முடியல, நான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இங்கே நான் ஒவ்வொரு லெசனுக்கும் இம்பார்ட்டண்ட்டான மீனிங்ஸோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோமன் கின்ஹி 5 கா விலோம் சப்த லிக்கியே, விலோம் சப்தனா ஆப்போசிட்ஸ் எழுதணும். இதுவும் மீனிங்ஸ் மாதிரியே தான். 10 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் ஏதாவது 5 எழுதுனா போதும். எல்லா லெசனோட ஆப்போசிட்டும் படிச்சுக்கோங்க. மீனிங்ஸை விட ஆப்போசிட் ஈஸியாகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஆப்போசிட்ஸை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக நீங்கள் 5 கண்டிப்பாக எழுத முடியும். அடுத்து 7th ரோமன் ஜோடே பனாயே மேட்ச் த ஃபாலோயிங், ஒவ்வொரு லெசன்லேயும் 5 மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. அது எல்லாமே படிங்க. ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்து 8th ரோமன் கின்ஹி 5 கா வாக்கியமே பிரயோக் கீஜியே, அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஹிந்தியில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். இதுவும் எல்லா லெசன்லேயும் இருக்கும். ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மீனிங்ஸ், ஆப்போசிட், அப்புறம் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்,
இது எல்லாமே 1 மார்க். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே படிக்கிறது மட்டும் இல்லாமல் எழுதியும் பாருங்கள். அடுத்து 9th रोमन गद्यांश के आधार पर प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக இந்த ரோமனுக்கு 6 மார்க். நீங்கள் அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த பேராகிராஃபில் இருக்கும், நீங்கள் எடுத்து எழுதணும். இதை ப்ரோஸ் காம்ப்ரஹென்ஷன் அப்படிம்போம். இது ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியும் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு 7 கொஷின்ஸ் தான் இருக்கும். அது 7மே நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ரோமனில் சாய்ஸ் கிடையாது. அடுத்து கின்ஹி दो प्रश्नों को उत्तर 5 वाक्य में लिखिए. அதாவது 5 மார்க் கொஷின்ஸ் 5 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 2 அட்டன் பண்ணால் போதும். அதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ். அதுக்கு பீர்பால் கி சதுராயிலிருந்து அக்பர் நே பீர்பால் கே கியூ தாரிஃப் கி அந்த கொஷின். அடுத்து லெசன் 2ல் இருக்க தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கி பத்திர பத்திரிகாவும். அடுத்து லெசன் 3ல் இருக்கிறது பாரத் கி பச்பன் கே பாரே மே கொஷின். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் லெசன்லேருந்து அத்தியாபக் நே பச்சோக்கோ சிடியா கா பாட் அந்த கொஷின். அப்புறம் ராஜசின்ஹ லெசனில் ஹமாரே ராஜசின்ஹ மே அங்கித் அந்த கொஷின். அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் லெசன்லேருந்து வல்லபாயி பட்டேல் கா நாம் கைசே சர்தார் அப்படின்னு கொஷின் ஆரம்பிக்கும். இந்த கொஷின்லாம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அடுத்த ரோமன் கிசி ஏக் பாட்டு கா சாரான்ஷ் லிக்கியே. நம்ம கத்திய பார்ட் லெசனோட சம்மரி. இதுக்கு மொத்தம் 15 மார்க்ஸ். 4 கொடுத்து 1 கேட்பாங்க. ஸோ மகாகவி சுப்பிரமணிய பாரதி, சித்தார்த் கா கிரகத்யாக், ஹமாரே ராஜசின்ஹ, அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம். இந்த 4ம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வரும். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமன் கின்ஹி 5 பிரச்சனோக்கே உத்தர் லிக்கியே. 8 கொடுத்து 5 கொஷின் எழுத சொல்லுவாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ். ஆனால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது தேவநகரி லிபியிலேருந்து வரும். டோட்டலாகவே 15 கொஷின்ஸ் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 1 வேர்ட் ஆன்சராக தான் இருக்கும். ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. தாராளமாக நீங்கள் 10 மார்க்ஸ் எடுக்க முடியும். பேப்பர் 1 முடியுது. பேப்பர் 2வோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் கின்ஹி 2 பிரச்சனை கே உத்தர் லிக்கியே. இது 4 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாவது 2 எழுதுனா போதும். இது கஹானி பார்ட்டோட கொஷின் ஆன்சர். நமக்கு டோட்டலாக 6 கஹானி இருக்குது. ஒவ்வொரு கஹானியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட நம்பர் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோமன் கிசி ஏக் கஹானி கா சாரான்ஷ் லிக்கியே. கஹானியோட சம்மரி எழுதணும். 3 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாவது 1 எழுதுனா போதும். பகீரத் கி தபஸ்யா, மௌன் ஹி மந்திர ஹை, சுகே சந்த்ரே. இது 3ம் நல்லா படிச்சுக்கோங்க. பகீரத் கி தபஸ்யா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ரோமன் பரத் மிலாப் அப்படின்னு ராமாயணம் பார்ட்லேருந்து வர கொஷின் ஆன்சர். இந்த கொஷின் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 4 கொடுத்து 2 கேட்பாங்க. டோட்டலாக இதில் 10 லெசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்லேருந்து 2 கொஷின் வரும். அடுத்த 5 லெசன்லேருந்து 2 கொஷின் வரும். ஒரு லெசன்லேயும் டோட்டலாகவே உங்களுக்கு 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ 1 to 5 அப்படி இல்லைன்னா 6 to 10 ஏதாவது ஒரு 5 லெசன்ஸை நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோமன் அட்டன் பண்ணலாம். அடுத்த ரோமன் கிசி ஏக் பாட் கா சாரான்ஷ் லிக்கியே. அதாவது ராமாயணத்தோட சம்மரி. இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா விஸ்வாமித்ர கா யக்ய, தனுஷ் யக்ய, மந்த்ரா கா ஷட்யந்திர, அப்புறம் பரத் கா ஷவுக். இந்த 4ம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணலாம். அடுத்து 5th ரோமன் கின்ஹி 4 கா லிங்க் பதிலியே. அதாவது நீங்கள் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணணும். 10 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி 6th ரோமன் வஜன், அதாவது சிங்குலர் ப்ளூரல். அதுவுமே 10 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 எழுதுனா போதும். இந்த லிங் வஜன் எல்லாமே 1 மார்க் தான். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு இது விஷாரத் லெவல் வரைக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 7th ரோமன் கின்ஹி 4 அங்கோங்கோ அக்ஷரோமே லிக்கியே. அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதோட நம்பர் நேம்ஸ் ஹிந்தியில் எழுதணும். இது 5 தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். இதெல்லாம் ஹிந்தியோட ரொம்ப பேசிக்ஸ். ஸோ நம்பர் எல்லாமே
1லேருந்து 100 வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து 8th ரோமன் வாச்சிய பதிலியே, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எழுதணும். இது டோட்டலாகவே 20 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதுலேருந்து ஒன்று அதுலேருந்து ஒன்றுன்னு கேட்பாங்க. இதுக்கு சாய்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பேசிக் கிராமர். இது தெரிஞ்சாதான் நம்மளால ஹிந்தி எழுத படிக்க முடியும். அடுத்தது வாக்கிய சோடியே, அதாவது 2 சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுறது. இதுவும் டோட்டலாகவே 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து 10th ரோமன் கின்ஹி 5 வாக்கியோं का शुद्ध रूप लिखिए, அதாவது கொஷினில் இருக்க சென்டென்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். 6 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புக்லேயே டோட்டலாக 15 தான் இருக்குது. எல்லாமே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ரோமன். அடுத்து 11th ரோமன் கான்வர்சேஷன் எழுதுறது, பாத்சித் லிக்கியே. இது 2 கொடுத்து 1 கேட்பாங்க. மொத்தமாகவே நமக்கு 7 பாத்சித் கான்வர்சேஷன் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 4லேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 4 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1, ஃபிஃப்த் 1, இது 4 நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து 10 மார்க்ஸ் இருக்குது. இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டு ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரோமன் 12 பத்ரலேக்கன். இதில் 2 கொடுத்து நீங்கள் 1 லெட்டர் எழுதணும். இதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ். நமக்கு மத்தியமால புக்லேயே மொத்தமாக 5 லெட்டர் ரைட்டிங் தான் இருக்குது. அதில் செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபோர்த் 1, இது 3 நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணலாம். அடுத்து ரோமன் 3 கிசி ஏக் ஷிர்ஷக் பர் நிபந்த் லிக்கியே, அதாவது ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க, அதை பற்றி நீங்கள் எழுதணும். 3 கொடுத்து 1 எழுதணும். இதுக்கு டோட்டலாக 10 மார்க்ஸு. நமக்கு மொத்தமாக 9 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3லேருந்து 1 வரும். அடுத்து 4, 5, 6லேருந்து 1 வரும். 7, 8, 9லேருந்து 1 வரும். இதுக்கு 1, 2, 4, 5, 9 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. அதாவது தீபாவளி, காய், பாக், ஹமாரா தேஷ், அப்புறம் ரேல்காடி, இந்த 5 நிபந்தும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 வரும். நீங்கள் ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர். அடுத்த ரோமன் டிரான்ஸ்லேஷன், अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழ் அப்படின்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது டோட்டலாக 8 கொஷின்ஸ் இருக்குது. இதுக்கு சாய்ஸ் கிடையாது. 1 கொடுத்து 1 தான் எழுதணும். இதுக்கு 5 மார்க்ஸ். என்னை கேட்டிங்கன்னா இந்த 8மே படிங்க அப்படின்னு சொல்வேன். அதில் இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு பார்த்து. அடுத்து ஃபர்ஸ்ட் 1 முझे पहाड़ की चोटी पर पहुंचना தான் ஆரம்பிக்கும். அடுத்து செகண்ட் 1 दिल्ली के सिंहासन पर बैठने वाला அப்படின்னு ஆரம்பிக்கும். 8th 1 हमारा देश बहुत बड़ा हैன்னு வரும். இது 3மே நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் ரோமன் ஹிந்தி மே அனுவாத் கீஜியே, அதாவது நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது புக்லேயே டோட்டலாக 8 கொஷின்ஸ் தான் இருக்குது. இதுக்கும் சாய்ஸ் கிடையாது. 1 கொடுத்து 1 தான் கேட்பாங்க. ஆனால் இதுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 1 1 நிமிடம் வரை நாங்கள் இருவரும் அசையாது நின்றிருந்தோம் அப்படின்னு வர கொஷின். அடுத்தது தேங்காய்க்குள் மிகவும் இனிப்பான நீர் இருக்கிறது, அந்த கொஷின். தூக்கு மேடையில் நின்று கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன், அதை பற்றி. அதுக்கப்புறம் நாம் எல்லோரும் உழைத்து சாப்பிடுவோமானால் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 கொஷனும் நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதில் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளால் ஹிந்தியில் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அடுத்தடுத்த எக்ஸாமில் ஓனாக எழுதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணவும் முடியும். இங்கே நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான். இது மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. படித்தவங்க எல்லாருமே இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. மத்தியமாக எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். டென்ஷன் பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். பாய்.